Heavenly Father, we come before you right now. பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்துக்கு நேராக இப்போது நாங்கள் கடந்து வருகிறோம். We thank you, Lord, you are so good, and we thank God, Lord, that you are leading us every day. ஆண்டவரே, நீர் மிகவும் நல்லவராயிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் வழி நடத்தி கொண்டு வருகிறதுக்காக நன்றிகளை எடுக்கிறோம். I pray the Holy Spirit continue to minister to us, and I pray that we will have a heart that's so open, that heart that's ready to receive your word. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்கள் மத்தியிலே ஊழியம் செய்வீராக. திறந்த மனதோடு கூட உங்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக திறந்த அந்த இருதயத்தோடைய மனப்பான்மை கர்த்தர் எங்கள் கொடுத்தருள்வீராக. In the name of Jesus, Lord, we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Okay, last week we did mention about something called grace is not something that we can earn. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அது நாம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. We mentioned about one of the best example about this type of grace is like salvation. It is totally Jesus Christ died on the cross. It's nothing we could do but just to believe in Him. இந்த ரட்சிப்பின் அடிப்படையில் நாம் பார்த்தோம், அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நம்மால் எந்த முயற்சியும் செய்து அதை பெற்றுக்கொள்ள முடியாது. வெறும் விசுவாசிக்கும் போது அந்த ரட்சிப்பு நமக்கு கிருபையினாலே கொடுக்கப்படுகிறது. But sometimes because of that, we have this wrong perception that it says salvation is free, so the rest of the thing is effortlessly we can receive. ஆகவே நாம் என்ன நினைத்துக் கொள்கிறோம் என்றால் இந்த ரட்சிப்பு நமக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. ஆகவே மற்ற காரியங்களும் நம்ம எந்தவித முயற்சிகளும் செய்யாமலே நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டு விடும் என்று தான் அப்படி நாம் நினைத்துக் கொள்கிறோம். Then we talk about the second grace, also charis, but it's called charisma. It's called gifts. அடுத்ததாக இந்த கிருபையின் இன்னொரு பரிமாணத்தை பார்த்தோம். கரிஸ்மா என்று சொல்லப்படுகிற தேவனுடைய ஈவு, கிருபை, அந்த வரங்களை குறித்த காரியங்களை பார்த்தோம். Yeah, even though it is also a gift, comes blessing from God. இது இந்த வரங்களாக ஈவும் தேவனுடைய ஆசீர்வாதமாக நமக்கு கடந்து வருகிறபடினாலும் கூட, but however these gifts come with responsibility and come with a calling. ஆனாலும் இந்த வரங்கள் நமக்கு வரும்போது அது அழைப்பின் மூலமாகவும் ஒரு நமக்கு பொறுப்பின் மூலமாகவும் இது நமக்கு கொடுக்கப்படுகிறது. And without understand these gifts come with responsibility and a calling, a person may receive a gift of healing or gift of prophecy or gift of any kind, and they thought they are just receiving a gift, free token from God, and didn't realize that this gift come with responsibility for them to edify the body of Christ. ஆகவே அநேகர் இப்படி நினைத்துக் கொள்கிறார்கள், இந்த கிருபையின் வரங்கள் சுகமளிக்கிறதல் மற்றும் ஆவிக்குரிய காரியங்களை நடப்பிக்குதல், அற்புதங்கள் அடையாளங்களை நடப்பிக்கிறது தங்களுக்கு கொடுக்கப்படும் போது அது ஏதோ ஒரு பொறுப்பற்ற காரியமாக நினைத்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அது அப்படி இல்லாமல் பொறுப்புடனும் கர்த்தருடைய அழைப்பின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டு சபையை இன்னும் பலப்படுத்தப்படும், சபை இன்னும் கர்த்தருக்குள் நடத்துவதற்கும் ஏதுவாக தான் இது நமக்கு கொடுக்கப்படுகிறது. So today the church problem is a lot of people stay in the first level of grace, where I receive salvation freely. I doesn't have to do anything. All I do is coming to church. But they didn't realize that there is gifts that's asking them, require them to take up the responsibility to equip the body of Christ. ஆகவே சபைக்கு வருகிறவர்கள் என்ன நினைத்து கொள்ளுகிறார்கள் என்றால், நான் ரட்சிக்கப்பட்டேன், அது இலவசமாக எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, ஆகவே எதையும் நான் செய்ய வேண்டியதில்லை என்று நான் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் சபையினுடைய வளர்ச்சிக்கும் பயன்பாட்டிற்கும் கொடுக்கப்படுகிறதான இந்த ஈவாகிய வரங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அது பொறுப்புடனும் அழைப்புடனும் நமக்கு வருகிறது. ஆகவே அந்த பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்றதான அந்த எண்ணத்தை இல்லாதவர்களாய் போய்விடுகிறார்கள். But you know that, okay, yes, some people still serving. They took up the gifts and they serve God, but they stop in a level we call ministry, a service to practical service to one another and to serve God. அநேகர் இப்படியாக ஊழியம் செய்கிறார்கள். ஒருவருக்கொருவர் நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவன் எனக்கு கொடுத்த வேலை என்று நினைத்து கொண்டு இப்படியாக அது மேலோட்டமாக அந்த ஊழியத்தை செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். And then
they just stop there. For example, this person love God and they become an usher, or they just do the counting of offering, or maybe they just lead a song, and maybe they just go house visitation, but they never develop something even deeper, which is the desire of God. We call it calling. அதாவது அந்த நபர் சபைக்கு வருகிறார், ரட்சிக்கப்படுகிறார், சபையில் மற்ற காரியங்களில் ஈடுபடுகிறார், காணிக்கையிடுகிறார், ஆராதனையில அங்கு உதவி செய்கிறார், மற்ற இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்கிறார். ஆனாலும் தேவன் கொடுத்த ஒரு வேலையாக அதை செய்கிறார். ஆனால் இன்னும் ஒரு படி மேலே கடந்து போய், இது தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன, என்னுடைய அழைப்பு என்ன என்பதை அவர் ஊர்ஜிதம் படுத்திக் கொள்ளாமல் போய்விடுகிறார். Something that I really want to ask pastors a question. How long do you want to serve them? அதாவது உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் இன்னும் எவ்வளவு காலம்தான் இதே ஊழியத்தை செய்து கொண்டிருக்க விரும்புகிறீர்கள்? When will be the time they stand up and serve one another? அதாவது எந்த காலகட்டத்தில் அவர்கள் எழுப்பி நின்று ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய வேண்டும் என்றதான அந்த எண்ணத்தையோடு கூட ஊழியம் செய்ய ஆரம்பிக்க போகிறார்கள். Unless they took up the job, that otherwise you're forever feeding this person like a baby. You are just increasing baby at home, but you are not increasing the nurse or the people who can serve together with you. அதாவது குழந்தைகளை குடும்பத்தில் வைத்து பராமரிப்பது போல சபையில குழந்தைகளாகவே அவர்கள் வளர்த்து அவர்களை பேணி காத்து கொள்வதல்ல, உங்களோடு கூட நின்று ஊழியம் செய்கிறவர்களாக நீங்கள் எப்போது அவர்களை மாற்றப் போகிறீர்கள்? And one of the very important thing is, for as I see today, it is to help our member to understand what is their calling, get into their calling, train them, equip them for their calling, and also release them enter into their calling. அதாவது இன்றைக்கு சபையிலே முக்கியத்துவம் வாய்ந்த காரியமாய், அவசியமான காரியமாய் இதை நான் பார்க்கிறேன். நீங்கள் தேவன் அவர்களுக்கான வைத்திருக்கிறதான அழைப்பு என்ன என்பதை கண்டுபிடித்து அந்த அழைப்பில் அவர்களை உபயோகப்படுத்துங்கள், பயன்படுத்துங்கள். இன்னும் அந்த அழைப்பில் அவர்கள் வளர்ச்சி அடையும்படிக்கு நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். So ministry is one thing, you serve in the church, but you need to ask question, what is your calling? ஊழியம் என்பது ஒரு பகுதியா இருக்கிறது. சபையிலே செயல்பாட்டை செய்கிறவர்களாக இருந்தாலும் தேவனாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான எப்படிப்பட்டதான அந்த ஊழிய அழைப்பு என்பதை அறிந்து கொள்ள வேண்டியவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். நாம் அதை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். So one of the things that we will need to see about prophecy or the word, the personal word of God for you, for your calling, is like a seed. அதாவது உங்களுக்காக தேவனால் கொடுக்கப்படுகிறதான அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை, அந்த அழைப்பு என்னவென்று பார்க்கப்பட வேண்டும். அது ஒரு விதை போல காணப்படுகிறது. Therefore you need to grow the tree. You need to grow the tree, the seeds into a tree, and until become a fruitful tree. பாருங்க, அந்த விதை செடியாக வளர்ந்து மரமாக வளர்ந்து அது கனி கொடுக்கிற ஒரு மரமாய் வளர்கிறதா என்று நீங்கள் கவனிக்கிறவர்களாய் அது வளர்ச்சி அடைகிறதா என்று பார்க்க வேண்டும். Also, to make it simple, ministry is what a Christian does, while calling is who God wants a Christian to become. இதை எளிமையாக சொல்ல வேண்டுமானால், ஊழியம் என்பது ஒரு கிறிஸ்தவர்களாலே செய்யப்படுகிறதான ஒரு செயலாய் காணப்படுகிறது. அதே சமயம் அழைப்பு என்பது கிறிஸ்தவர்கள் யாராய் இருக்க வேண்டும், யாராய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று அறிந்து கொள்வதே அழைப்பாய் காணப்படுகிறது. Sometimes we wasted some believers. We put them as usher. We put them as taking his car, pick up people. Also, this kind of works. Those works are good. பாருங்க, அநேக நேரத்தில் நாம் நம்முடைய விசுவாசிகளை இப்படிப்பட்டதாய் தவறான விதத்தில் அவர்களை நாம் உபயோகப்படுத்திக் கொள்கிறோம். வெறும் காணிக்கை எடுப்பதில் மாத்திரமும் காரில் போய் விசுவாசிகளை அழைத்து கொண்டு வருவதற்கு மாத்திரம் அவர்களை உபயோகப்படுத்திக் கொள்கிறோம். அது நல்லது தான். ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒரு அழைப்பு அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் சொல்ல வேண்டும். You see, the success of a pastor is to gather the crowd. பாருங்க, ஒரு போதவர்களுடைய அந்த வெற்றி எதை குறிக்கிறது என்றால் அநேக திரள் கூட்ட ஜனங்களை கூட்டி சேர்ப்பதே வெற்றி என்று கருதுகிறார்கள். But the success of a spiritual father is to recognize your spiritual children's what is their calling and help them to develop into that calling.
ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் இருந்து அதிலே ஒரு வெற்றியுள்ள ஊழியத்தை செய்கிற ஒரு வெற்றியுள்ள ஆவிக்குரிய தகப்பன் எப்படி இருப்பார் என்றால், தன்னுடைய விசுவாசிகள் ஆவிக்குரியதான அந்த அழைப்பை பெற்றவர்களாய் காணப்பட்டு அதிலே வளர்ந்து பெருகுகிறவர்களாய் இருக்கிறார்களா என்று கூர்ந்து கவனித்து அதிலே நடத்துகிற ஒரு ஆவிக்குரிய தகப்பனைப் போல நாம் காணப்பட வேண்டும். We are not raising up workers to serve our vision. We are raising up children of God to enter into their calling. அதாவது நம்முடைய தரிசனத்திற்கு வேலை செய்கிறதான அந்த வேலையை பூர்ணப்படுத்துகிறதான உதவி செய்கிறதான பணியாட்களைப் போல விசுவாசிகளை ஏற்படுத்தாமல் தேவன் அவர்களுக்காய் வைத்திருக்கிறதான அழைப்பு என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு அவர்களை உபயோகப்படுத்துகிற விதத்திலே அவர்களை நாம் நடத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். A father will never envy their children. So when you raise up them into their calling, one day they are stronger than you, but you are not envy. You feel success because you are their father. பாருங்க, தகப்பனா ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிறதான நீங்கள் உங்களுடைய விசுவாசிகள் வளர்ந்து பெருங்குகிறதை பார்க்கும்போது அவர்கள் மேலே பொறாமை கொள்ள மாட்டீர்கள். ஏனென்றால் உங்களைப் போலவே அவர்களும் உங்களை காட்டிலும் அதிகமாக வளர்ந்து ஊழியம் செய்வதை நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் தான் இருப்பீர்கள். Okay, somehow we stopped here last week. கடந்த வாரத்தில் இந்த பகுதியிலே அப்படியே நாம் நிறுத்திவிட்டோம். But let me go deeper on these three types of gospel, and I'll speak a little more on this part. Then I'll talk about anointing. அதாவது இந்த 3 விதமான நற்செய்தி அறிவிக்கப்படுகிற காரியங்களை பார்த்துவிட்டு அதன் பிறகு அந்த அபிஷேகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Okay, the simplified gospel, the church-centered gospel, and the kingdom-centered gospel. அதாவது எளிமைப்படுத்தப்பட்டதான நற்செய்தி, சபையை மையமாக வைத்துக் கொண்டதான நற்செய்தி, ராஜ்யத்தை மையமாக வைத்துக் கொண்டு அறிவிக்கிறதான நற்செய்தி. Okay, first one, this is a few PowerPoint that I showed you last week, but I want to go something deeper. Let's go deeper on the simplified gospel. கடந்த நாட்களில் அந்த ஸ்லைடு எல்லாம் உங்களுக்கு நான் போட்டு காண்பித்தேன். ஆனால் இந்த வாரத்தில் இன்னும் ஆழமாக அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Okay, I did mention that the core message or the core of the simplified gospel is to believe in Jesus and receive eternal life. அதாவது இந்த எளிமையாக்கப்பட்டதான நற்செய்தியின் அந்த முக்கியமான மைய கருத்து என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை நம்பி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது. இதுதான் மைய கருத்தாய் காணப்படுகிறது. And Jesus is the savior of our soul. இந்த நற்செய்தியின் மைய கருத்து என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவின் ரட்சகர். So how we relate with Jesus Christ? Do you just relate Jesus Christ is the savior of our soul? எப்படி நாம் இதை உருவப்படுத்துகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவான் நம்முடைய ஆத்மா ரட்சகராக இருக்கிறாரா என்று அப்படி நாம் உருவப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? It's nothing wrong to relate to our Lord Jesus Christ in such a way. இயேசு கிறிஸ்து அப்படி சொல்வதில் எந்த தவறும் கிடையாது. அவரே நம்முடைய ஆத்மா ரட்சகராக இருக்கிறார். Just like you know your neighbors, he's your good friend. அதாவது நமக்கு பக்கத்து வீட்டுக்காரர் நம்முடைய நல்ல நண்பராக இருக்கிறார். But he also a prime minister. So do you know that when you relate your prime minister as your friend, and you can talk about friendly things. பாருங்க, அதே நேரத்தில் அவர் ஒரு பிரதான மந்திரியா இருக்கும்போது அவர் என்னுடைய பிரதமராக இருக்கிறபடினாலே நான் அவருக்கு நண்பராக இருக்கிறேன். ஆகவே அந்த விதத்தில் நீங்கள் உங்களை அவரோடு கூட உறவுப்படுத்தி அப்படி பேச முடியுமா? And he's also a parliament member. அது மாத்திரமல்ல, அந்த பார்லிமெண்டினுடைய ஒரு அங்கத்தினராய் அவர் காணப்படுகிறார். So when you talk to him about the issue of your states of states or these states, and he can make some decision on the states. பாருங்க, நீங்கள் அந்த சட்டமன்ற அந்த காரியங்களை குறித்து, அந்த நாட்டு நடப்புகளையும் மாநிலத்தின் காரியங்களை குறித்து பேசும்போது இதை அவர் கொண்டு போய் அந்த சரி செய்ய வேண்டிய காரியத்தை கூட அப்படி செய்வதற்கும் வாய்ப்புகள் காணப்படுகிறது. But if you relate to him as a prime minister, then you can discuss the issue about the nation. பாருங்க, அதே விதத்தில் அவர் தேசத்திற்கே ஒரு பிரதம மந்திரியா இருக்கும்போது தேசத்தில் காணப்படுகிற காரியங்களை குறித்தும் நீங்கள் அவரோடு கூட பேசலாம். You see, how we look at Jesus will determine how great the spheres that you can relate to him.
பாருங்க, ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம். எந்த கண்ணோட்டத்திலே அவரை பார்க்கிறோமோ, அந்த கண்ணோட்டத்திலே இன்னும் விரிவாய் அவரோடு கூட நம்முடைய உறவை நாம் ஐக்கியப்படுத்திக் கொள்ள முடியும். If you relate to Him that He is your personal Savior, and you all talk about is your personal issue. அவர் என்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையின் ரட்சகர் என்று நீங்கள் நினைத்தால், உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களை மாத்திரம் நீங்கள் அவரோடு கூட பகிர்ந்து கொண்டு பேச முடியும். The same Jesus is also the Lord of your house. So sometimes we have a sign we put on the wall say that Christ is the Lord of this house. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து நம்முடைய குடும்பத்தின் தலைவராக இருக்கும்போது, அநேக நேரத்தில் வீடுகளில் இப்படிப்பட்ட வசனங்களை நாம் போட்டிருப்போம். இயேசு கிறிஸ்துவே இந்த வீட்டின் தலைவர் என்று. I have family altar every day for more than 8 years. சுமார் கடந்த 8 வருடங்களுக்கு மேலாக ஒவ்வொரு நாளும் அந்த குடும்ப பலிப்பீடம் என்கிறதான அந்த ஜெபத்தை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். And do you know that everything happened in my home, in my family, Lord Jesus, He is the Lord. என் குடும்பத்திலே நடக்கிற விஷயங்கள், காரியங்கள் எல்லாவற்றுக்குமே இயேசு கிறிஸ்து தான் அவர் அதிகாரியாய் தலைவராக இருக்கிறார். And He is also the Lord of my church. So every day, every week, I pray in the prayer meeting, in the prayer altar, that I declare that He is the Lord of this great shepherd of this church. அது மாத்திரமல்ல, அவருடைய சபைக்கும் அவர் பிரதான மேய்ப்பனாய் இருக்கிறார். சபையிலே ஆளுகை செய்கிறவரும் அவராய் காணப்படுகிறார். என்னுடைய சபையின் விஷயங்களிலும் அவரே எல்லாவற்றுக்கும் பொறுப்பாளராய் இருக்கிறார். You just go on. He's the Lord of the district. He's the Lord of that province. He's the Lord of whole India. But I want to tell you, Jesus Christ is the Lord of Lord, King of King. He's the King of all the earth. அப்படியே நாம் சொல்லிக் கொண்டு போகலாம். அவர் சபைக்கு தலைவராக மாத்திரமல்ல, நம்முடைய மாநிலங்கள், மண்டலங்கள், தாலுகா, ஜில்லா, இப்படியாக நம்முடைய தேசம், உலகம் முழுவதற்கும் அவரே ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறார். You know, yes, your neighbors, he's your friend. ஆனாலும் கூட உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரா அவர் இருக்கிறபடினாலே. And do you know that our Lord is also the King of Kings? Your neighbor is also a prime minister. So sometimes you need to respect him in the right way. அதே போல நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர் நண்பராய் மாத்திரமல்ல, அவர் ஒரு பிரதான மந்திரியா இருக்கிறபடினாலே, பிரதமரா இருக்கிறபடினாலே, அவர் கொடுக்க வேண்டிய கனத்தையும் நாம் கொடுத்து அவரோடு கூட இருக்கிற அந்த உறவிலே நாம் அப்படிப்பட்டதான உறவை மையப்படுத்தி கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். Our issue is sometimes we relate to Jesus just our personal savior of our soul. We never respect him, the true authority God of all the earth. பாருங்க, அநேக நேரத்தில் இயேசு கிறிஸ்துவ என்னுடைய ஆத்மா ரட்சகர் என்று அப்படியாக தனிப்பட்ட விதத்திலே மாத்திரம் நான் பார்க்கிறேனே தவிர, அவர் சர்வலோகத்திற்கும் அதிகாரியா இருக்கிற ஆண்டவராகிய ராஜாதி ராஜா என்பதை நாம் மறந்து விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். We have played him down or we have made him small. ஆகவே இப்படி செய்வது நிமித்தமாக அவரை கீழ்ப்படுத்துகிறவராகவும் அவரை சிறுமைப்படுத்துகிறவராகவும் நாம் காணப்படுகிறோம். Then I want to explain, of course, we know that John 3:16, this is always the reason why we believe he is our savior. அவரே என்னுடைய ரட்சகர் என்று சொல்வதற்கு காரணமாக இருக்கிற இந்த வசனம் யோவான் 3:16 எல்லாரும் அறிந்திருக்கிற வசனமா இருக்கிறது. But there are a few things that I want to address. I did mention about this kind of simplified gospel. Everyone focus is just get to heaven. இந்த எளிமைப்படுத்தப்பட்ட நற்செய்தியிலே நாம் மையமாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால், எல்லாரும் பரலோகத்துக்கு போக வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமாய் காணப்படுகிறது. With this kind of belief, they think that their individual responsibility is believe in Jesus, hold firm into the faith so that they can go heaven. ஆகவே இப்படிப்பட்டதான் நற்செய்தியில நம்பிக்கை உடையவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், அதில் நம்முடைய விசுவாசத்திலே உறுதியாயிருந்து பரலோகத்திலே செல்ல வேண்டும், அவ்வளவுதான். But I want to tell you a setback about this kind of belief, this simplified gospel. They may not come to your church. They may not come to go to church. But inside them, they say, I cannot deny Jesus because I need to go heaven. So anyone who asks me, well, do you believe in Jesus? They say, yes, I believe in Jesus. ஆகவே இப்படிப்பட்டவர்கள் என்ன நினைப்பார்கள், சபைக்கு வராவிட்டாலும் கூட நான் எப்படியோ பரலோகத்துக்கு போக வேண்டும், ஆகவே இயேசுவோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டும், ஆகவே இயேசுவை நான் நம்புகிறேன் என்று அப்படி சொல்வார்கள்.
Because they want to go to heaven, the peak of their faith is character, is about holiness. Did I commit sins? Have I believed in Jesus? If I don't commit sin, I don't deny Jesus, then I can go to heaven. பாருங்க, அவங்களுடைய எண்ணம் என்ன வேண்டுமானால், நான் பரலோகத்துக்கு போக வேண்டும். அவ்வளவுதான். பரலோகத்துக்கு போக வேண்டுமானால், நான் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கக் கூடாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அதே வேளையில பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் என்ற அந்த கருத்தையுடையவர்களாய் தான் மாத்திரம் அவர்கள் இருப்பார்கள். And you will realize that even they don't go to church, they don't messing around. They just say, well, I cannot sin. Okay, otherwise I cannot get to heaven. I must believe in Jesus. பாருங்க, அவர்கள் சபைக்கு போகாவிட்டாலும் கர்த்தரோடு கூட உறவில் இருப்பார்கள். நான் பாவம் செய்யக்கூடாது, ஏனென்றால் பாவம் செய்துவிட்டால் நான் பரிசுத்தமாய் வாழ முடியாது. ஆகவே பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரலோகத்துக்கு போக வேண்டும். அதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கும். Why they dare not? They are so daring not going to church. ஏன் அவர்கள் இவ்வளவு தைரியமா நான் சபைக்கு போகாவிட்டாலும் கூட பரவாயில்லை என்ற அந்த எண்ணத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்றால், Because they believe that their spiritual growth is rely on our personal relationship with God only. அவர்கள் நினைக்கிற நினைப்பு என்னவென்றால், நான் தேவனோடு கூட ஐக்கியத்திலே இருக்கிறதான அந்த ஐக்கியத்தில் இருந்தால் போதும், நான் சபைக்கு போகாவிட்டாலும் பரவாயில்லை என்று அப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். So they think that even I don't go to church, never mind, as long that I believe in Jesus, hold on to my holiness, I surely can get to heaven. நான் சபைக்கு போகாவிட்டாலும் கூட பரவாயில்லை, இயேசுவோடு கூட நான் இணைந்திருக்கிறேன், பரிசுத்தமாய் வாழ்கிறேன், ஆகவே நான் பரலோகத்துக்கு போய்விடுவேன் என்று அப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். All this thing has to do with their perspective of God, is their personal God. இதெல்லாம் எதை சார்ந்ததா இருக்கிறது என்றால், அவர்கள் தேவனை எப்படி பார்க்கிறார்கள் என்ற கண்ணோட்டத்தின் அடிப்படையில் இருக்கிறது. அவர்கள் தேவனை பார்க்கிற கண்ணோட்டம், அவர் என்னுடைய தனிப்பட்ட தேவன், அவ்வளவுதான். So sometimes you may pastor some people who don't really relate with church simply because that is their belief. ஏன் அநேக நேரம் போதர்களாக இருக்கிற நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவர்கள் சபைக்கு வராவிட்டாலும் கூட விசுவாசிகளாக இருப்பார்கள். அவர்களுடைய நம்பிக்கை இயேசுவின் மேல் இருக்கும், அவ்வளவுதான். And then the second type of gospel is called the church-centered gospel. This is the way I mentioned it. Some people may say in different way. அதாவது கடந்த வாரத்தில் நான் சொன்னது போல, இரண்டாவது விதமான நற்செய்தி என்னவென்றால், சபையை மையமாக வைத்துக் கொண்டு அறிவிக்கிற அந்த நற்செய்தி. They also believe in Jesus, but they know that after they believe in Jesus, they be part of God's family. அதாவது இவர்களும் கூட இயேசுவை விசுவாசிப்பார்கள். இயேசு விசுவாசித்த பிறகு அந்த தேவனுடைய குடும்பத்திலே ஐக்கியப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். And and the role of Jesus Christ is not only their personal savior, is also the Lord of the church. He is a great shepherd, good shepherd, head of the church. இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், இயேசு திருச்சபையிலே ஆண்டவராய் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் ரட்சகர். அவர் சபைக்கு தலைவராய், மேய்ப்பராய், குருவானவராய், தலைவராக இருக்கிறார் என்று அப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்கள். So Jesus for them is slightly bigger as a Lord of the church. ஆகவே அவர்களுடைய கண்ணோட்டத்தில் இயேசுவை பார்க்கும்போது, அவர் சபைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ரட்சகராக இருக்கப்பட்டனால அவர் சபைக்கும் தலைவராக இருக்கிறார். Ephesians chapter 2 verse 19 says that, so then you are no longer stranger and aliens, but you are fellow citizens with the saints and members of the household of God. ஆகவே எபேசியர் 2:19 இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு கூட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. And built on the foundation of the apostle and prophets, Christ Jesus himself being the cornerstone. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். I know some church they will recite the Apostles' Creed. எனக்கு தெரியும் அநேக சபைகளே இந்த அப்போஸ்தல அறிக்கையை அவர்கள் சபையில அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். You see, it is like a statement or the stand of belief for the whole church. ஆகவே நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம், சபையின் சார்பிலே இதை நாங்கள் எப்போதும் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்று அந்த அப்போஸ்தல கிரியை அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். Okay, so, and I did mention about this type of belief or this kind of church-centered gospel
their destination is not aiming in heaven alone, but they are also emphasized on the house of God or the God's family on earth. இப்படியாக சபையை மையமாக வைத்துக் கொண்ட நற்செய்தியின் அடிப்படையிலே இருக்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், அவருடைய நோக்கம் முடிவு என்னவா இருக்க வேண்டும் என்றால், வெறும் பரலோகம் போவது மாத்திரம் அல்ல, நாம் பூமியிலே கூட கர்த்தருடைய சபையாக இந்த வீட்டிலே அங்கத்தினராய் அந்த சபையிலே காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்ற அப்படிப்பட்ட கருத்தை உடையவர்கள். They will see everything centered on the church. So this church will be very active and they will have a lot of things in the church. But one of the personal responsibility they perceive, not only that they have good relationship with Jesus Christ, but they also believe that Jesus want them to lead others to salvation and establish more churches on the earth. அதாவது இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், வெறும் பரலோகத்துக்கு போகிற எண்ணத்தை விடுவர்களாய் மாத்திரமல்ல, சபையை கட்டுகிறவர்களாகவும் சபையில் அநேக காரியங்களை ஊழியங்களை செய்கிறவர்களாக சபையில் எல்லாவித செயல்பாட்டிலே ஈடுபட்டு நல்ல சபை வளர்ச்சி கொண்ட சபையாக இப்படிப்பட்ட சபை காணப்படும். அப்படிப்பட்டவர்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர வேண்டும் என்று விரும்பி சபை அங்கத்தினர்களாய் அநேகரை சபையிலே சேர்க்க வேண்டும் என்று சபையை மையமாக வைத்து காணப்படுகிற காரியங்களிலே செய்கிறவர்களாய் காணப்படுவார்கள். And this is totally like add-ons. You have buy a flight tickets for your seat, then you also buy some luggage, then you may order some other things to eat. This is like add-on. பாருங்க, இது எப்படி என்றால், நாம் விமானத்தில் போகும்போது ஃப்ளைட் டிக்கெட் வாங்குறோம், கூட லக்கேஜ் இருக்கிறது, இன்னும் அதோடு கூட வேற காரியங்களை நாம் சேர்த்துக் கொள்கிறோம். அதே போல தான் இந்த காரியங்களும் மற்ற காரியங்களை கூட்டிக் கொள்வதற்கு ஏதுவாக இது காணப்படுகிறது. You see, simplified gospel believe that their responsibility is belief in Jesus. Personal growth is the relationship with Jesus Christ. But this church-centered gospel, they have everything of the simplified gospel, but they also believe that leading others to believe in Jesus is also their responsibility. பாருங்க, இந்த எளிமையாக்கப்பட்ட நற்செய்தியில் நாம் பார்த்தோம், அவர்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசு ரட்சிகராக கொண்டு பரலோகத்திலே போக வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த தேவ சபை மையமாக வைத்து கொண்டதான அந்த எண்ணத்தை உடையவர்கள் நாமும் பரலோகத்துக்கு போக வேண்டும், அது மாத்திரமல்ல மற்றவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்த வேண்டும் என்ற அந்த பொறுப்பை உடையவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். So you have to check your members what kind of gospel that all this while inside their heart they have committed to. If you realize that they are not bringing people to Jesus Christ or grow the church, is somehow somewhere in their belief. பாருங்க, உங்களுடைய சபை விசுவாசிகள் எப்படிப்பட்டதான விசுவாசத்தை தங்களுடைய உள்ளத்திலே உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும். இயேசு அவர்கள் வெறும் இந்த எளிமையாக்கப்பட்ட நற்செய்தியின் அடிப்படையில் காணப்படுகிறார்களா, அல்லது இந்த சபையை மையமாக வைத்து மற்றவர்களை கிறிஸ்துக்கு நேராக நாம் வழி நடத்த வேண்டும் என்று மற்றவர்களை சபைக்கு அழைத்து வருகிறவர்களா இருக்கிறார்களா, இல்லை எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும். Then the next one is their peak of their faith is like how do I define I'm a good Christian, or what should I do? It's not only holiness is good, but he say they believe that you must be effective service within the church. பாருங்க, இந்த சபையை மையமாக வைத்துக் கொண்ட நட்சத்தின் அடிப்படையில் காணப்படுகிற விசுவாசிகள் எப்படி இருப்பார்கள் என்றால், அந்த அவர்களுடைய அந்த விசுவாசத்தின் அந்த உச்சம் அந்த சிகரம் எப்படி இருக்குமானால், இந்த சபைக்கு பயனுள்ள காரியத்தை செய்ய வேண்டும், சபை ஈடுபாடுகளிலே அதிகமாக காரியத்திலே ஈடுபட வேண்டும் என்று அப்படி இருப்பார்கள். And you realize that they are very they will always make sure that the members have involved more, equip them to serve more. ஆகவே இப்படிப்பட்டதான சபையில இன்னும் சபை அங்கத்தினர்களை உற்சாகப்படுத்தி இன்னும் நல்ல வளர்ச்சி அடைந்தவர்களாக அநேகரை அப்படி வழி நடத்துகிறவர்களாக காணப்படுகிற சபையாக அது காணப்படும். Every growing church is always start with growing the labor, growing the people who can serve. பாருங்க, எல்லா வளர்ச்சி அடைகிற சபையிலும் அங்க இருக்கிறதான விசுவாசிகள் நல்ல வளர்ச்சி அடைந்து வளர்ச்சியிலே பெருகுகிறவர்களாய் காணப்படுவார்கள். Some pastors they will think that growing church is only pastors going to win souls into the church. That is one of the way. But the truth is growing laborers is always
the harvesting action. அதாவது ஒரு சில போதகர்கள் சபையில வளர்ச்சி என்றால் எதை சொல்வார்கள் என்றால் வெளியே போய் ஆத்துமாக்களை சம்பாதித்து கொண்டு வந்து சபையிலே சேர்ப்பது என்று. ஆனால் இன்னொரு கருத்தில் பார்க்கும்போது சபையிலே இருக்கிறதான அநேக பணியாட்களை உருவாக்கி அவர்கள் மூலமாக சபையிலே இன்னும் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வருவது. So do you remember that Jesus Christ one time when he looked at the crowd and he see there are plenty of people and without shepherds, and you pray for the Lord of the harvest to send forth labor. பாருங்க, ஒரு காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவான ஒரு திரள் கூட்ட ஜனங்களை பார்த்து அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறபடினாலே அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படிக்காக வேண்டிக் கொண்டார் என்று இப்படி சொல்வதை நாம் பார்க்கிறோம். If I'm not mistaken, it's Matthew chapter 9, as end of Matthew chapter 9. ஒருவேளை தவறுதலா இல்லாவிட்டால் அது மத்தேயு 9ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். Then we talk about this kind of people, this category of people. They believe spiritual growth is growth, personal growth, maturity, and equipping. They believe in equipping. இப்படிப்பட்ட விசுவாச உடையவர்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற காரியம் என்னவென்றால் அங்கே ஒரு வளர்ச்சி காணப்படும். அது மாத்திரமல்ல, ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் தங்களை தாங்களே பயனுள்ள காரியத்திற்காக மேம்படுத்திக் கொள்ளுகிறவர்களாயும் காணப்படுவார்கள். They also emphasize of their personal relationship with God, but at the same time there's an add-on. You need to able to serve, and you must able to be equipped. இப்படிப்பட்டவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு கூட ஐக்கியத்திலே உறுதியாக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் தேவனுடைய வளர்ச்சியிலே வளருவதற்கு அவர்களை மேம்படுத்துகிறவர்களுக்கு ஏதுவான காரியத்தை செய்கிறவர்களாயும் காணப்படுவார்கள். But the sad thing is, I think many churches stop in this place because they feel that our church is so revival and people are active and seeing people saved. This must be revival. ஆனால் இதில் வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால் இந்த நிலைமையிலே அவர்கள் அப்படியே நின்று விடுவார்கள். அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் என்றால், நாங்கள் நன்றாக வளர்ந்து விட்டோம், ஆவிக்குரிய காரியத்தில் ஈடுபடுகிறோம், எல்லாரையும் நாங்கள் மேம்படுத்துகிறோம், வளர்ச்சி அடைவிக்கிறோம், எங்களில் எழுப்புதல் வந்து விட்டது என்று நினைத்து கொண்டு அந்த இடத்திலே அப்படியே நின்று விடுவார்கள். And they feel good as long that the church is growing. சபையில நல்லாக வளர்ச்சி இருக்கிறது, ஆகவே நன்மையாக காணப்படுகிறது என்று அதில் திருப்தி அடைந்து விடுவார்கள். But let's go to the third one, is the kingdom-centered gospel. இந்த மூன்றாவது விஷயமாக ராஜ்யத்தை மையமாக கொண்ட நற்செய்தியின் விஷயத்தை இப்போது ஆழ்மை பார்க்க போகிறோம். And here's a mention about that Jesus reign over all the earth. இங்கு இந்த மைய கருத்து என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவானவர் பூமி எங்கும் ஆட்சி செய்கிறவராய் காணப்படுகிறார். And the role of Jesus Christ is he is the king of all nations, and king of all kings. இங்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்டதான ஒரு கதாபாத்திரமாய் இருக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா தேசங்களுக்கும் எல்லா ராஜாக்களுக்கும் ராஜாதி ராஜாவாக காணப்படுகிறார். Is Jesus still our savior of our soul? இன்னும் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவின் ரட்சகராய் மாத்திரம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா? Yes. அவர் நம்முடைய ஆத்மா ரட்சகர் தான். And is Jesus the great shepherd and the Lord of the head of the church? Yes. அவர் சபைக்கு பிரதான மேய்ப்பராய் இருக்கிறார், சபைக்கின் தலைவராய், சபை ஆளுகிறவராய் இருக்கிறார். அதுவும் உண்மைதான். But Jesus is the king of all nations. He is the king of kings. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து எல்லா தேசங்களுக்கும் ராஜாவாய் இருந்து எல்லாருக்கும் ராஜாதி ராஜாவாய் அவர் காணப்படுகிறார். Revelation 11 verse 15 says that, then the seventh angel blew his trumpet, and there was loud voices in heaven saying, the kingdom of the world has become the kingdom of our Lord and of his Christ, and he shall reign forever and ever. வெளிப்படுத்துதல் 11:15 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்போது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தரும் அவருடைய கிறிஸ்துக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜபாரம் பண்ணுவார் என்று கம்பீர சத்தங்கள் வானத்திலே உண்டாயின. Meaning that he is not only the king
in Asia, in United States, and he also the king of India subcontinents. Not only India, including Sri Lanka, including Bhutan, Nepal, Pakistan, any nation you just mentioned, he is the king of all kings. பாருங்க, இந்த வசனம் எதை சொல்லுகிறது என்றால், அவர் வெறும் இந்திய தேசத்தின் உப நாடுகளுக்கும், அண்டை நாடுகளுக்கும், அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பாகிஸ்தான், பூட்டான் இப்படிப்பட்டதான நாடுகளுக்கு மாத்திரமல்ல, எல்லா தேசங்களுக்கும் அவரே கர்த்தரும் இரட்சகரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறார். And not only the Bible says that here, one day all the kingdom of this world has become God's kingdom. பாருங்க, ஒரு நாளிலே இந்த பூமியிலே இருக்கிறதான எல்லா ராஜ்யங்களும் அவரே ஆளுகை செய்கிறவராயும், அவரே சதா காலங்களிலும் அது எல்லா ராஜ்யங்களுக்கும் ராஜாவாய் இருப்பார். The Bible says, the next verse says, and the 24 elders who sit on their throne before God fell on their faces and worship God. அடுத்த வசனம் இப்படியாக சொல்கிறது, அப்போது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து என்று பார்க்கிறோம். And also, and he say, we give thanks to you, O Lord God Almighty, who is and who was, for you have taken your great power and begun to reign. தொடர்ந்து இந்த வசனத்தில் பார்க்கும்போது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகி சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். Some people try to argue with me, the Lord is reign on this earth right now. அநேகர் ஒரு சில என்னோடு கூட இப்படியாக வாக்குத்தத்தம் செய்வார்கள், இப்போது இயேசு கிறிஸ்துவான இந்த பூமியிலே ராஜரீகம் செய்து கொண்டுதான் இருக்கிறார் என்று சொல்வார்கள். I say amen, but yet he is going to reign literally. Now it's not literally. The evil workers is still at work. அவர்களிடத்தில் நான் சொல்லுது, ஆமா, தேவன் இயேசு கிறிஸ்துவன் ராஜரீகம் பண்ணி கொண்டு தான் இருக்கார். ஆனாலும் கூட எழுத்துப்பூர்வமாக அவரே நேரடியாக ஆட்சி செய்கிறவராய் ஒரு காலத்தில் வரப்போகிறார். இப்போது அந்த எதிர்ப்பின் காரியங்கள், பிசாசின் காரியங்கள் இங்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்வேன். So believe that he will reign on this earth. ஆகவே இந்த பூமியை அவர் அரசாளுவார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Therefore, you have this kind of belief, that they believe that God's kingdom is come to earth, not just everyone run away or go up to heaven where there is no Satan. பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு வரப்போகுது, நான் பரலோகத்துக்கு போகிறோம் மாத்திரம் அந்த எண்ணத்தையுடையவர்களாய் நாம் அப்படி காணப்படக்கூடாது. அவர் நம் மத்தியிலே ராஜரீகம் செய்கிறவராக இருக்கிறார். மேலே பரலோகத்திலே பிசாசு இல்லை, அங்கே போய்விடுவேன் என்று அப்படி மாத்திரம் நினைத்து கொள்ளக்கூடாது. You see, if let's say salvation is just go up to heaven where there is peace with God, and the earth still in all the chaos, I would say that this salvation plan is just an escape plan. பாருங்க, ரட்சிப்பு என்றால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பரலோகத்திலே போய் சமாதானத்தோடு கூட நான் அங்கே தங்கி விடுவேன், அங்கே இருந்து விடுவேன், அவ்வளவுதான். ஆனால் இந்த பூமியோ எல்லாவித குழப்பங்களும் மற்ற காரியங்களிலேயே இது கரைப்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால், இது என்னவென்றால் இதிலிருந்து தப்பித்து கொண்டு ஏனோ அங்க போய் தங்கிவிடும் என்றுதான் என்னுடைய கருத்தாய் நான் இதை சொல்லுகிறேன். If Jesus can only save us by sending us to heaven, then Jesus is a big loser. பாருங்க, வெறும் பரலோகத்தில் இருப்பதற்கு மாத்திரம் தேவன் இயேசு நம்மை தெரிந்து கொண்டு அங்கே வைத்து விட்டார் என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஒரு பெரிய இழப்பாளராய் தான் காணப்படுவார். எல்லாவற்றையும் இழந்தவராக தான் நாம் அவரை பார்க்க முடியும். But Jesus salvation, we call it redemption plan. He is not redeeming our personal soul. He's redeeming the land, as he's redeeming all the kingdom on this earth back to his Father. பாருங்க, ஆனால் இயேசு கிறிஸ்துவானவரோ நம்முடைய ஆத்மாவை மீட்டு ரட்சிக்கிறவராய் மாத்திரமல்ல, இந்த பூமியை மீட்டு ரட்சிக்கிறவராகவும் ராஜ்யங்களை மீட்டு ரட்சிக்கிறவராகவும் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார். Yes, no, God can use. In first time, God used a flood water to flood over all the earth, wipe off all who has breath. Then men rain one more times on the earth.
முதல் முறையாக அந்த பெருவெள்ளத்தை அனுப்பி சுவாசமுள்ள எல்லாவற்றையும் தேவன் அந்த பூமியில கிரீச்சிக ஆட்சி செய்த எல்லா மனுஷர்களையும் அழித்து போட்டார். But before the second time God going to use the fire to destroy everything, இரண்டாவது முறையாக அக்னிக்கு இந்த பூமியை இரையாக்குவதற்கு முன்பாக but he want to send his believer, his saints back on this earth and take the full authority from Jesus Christ, the throne from Zion, and to reign on this earth together with him in the millennium here. ஆமென். ஆகவே இந்த 1000 வருட அரசாட்சியிலே அந்த அக்கினி பூமியை இரையாக்குவதற்கு முன்பாக தங்களுடைய விசுவாசிகள் தன்னுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு 1000 வருட அரசாட்சியிலே இந்த பூமியை அவரோடு கூட சேர்ந்து ஆட்சி செய்கிறவர்களாக மாற்றும்படி அப்படியாக தம்முடைய விசுவாசிகளை அவர் நிறுத்துவார். Satan was bound with great chain, thrown into the bottomless pit, and being imprisoned there for 1,000 years. ஆகவே சத்ருவானவன் அந்த சங்கிலிகளினாலே கட்டப்பட்ட அந்த 1000 வருடம் அந்த பாதாளத்திலே அவன் தள்ளப்படுவான். That proves that Jesus Christ can deal with Satan's, and he will deal with Satan not only himself, but through the sons and daughters of God. அவர் பிசாசோடு இப்படியாக இடைப்படுவார். அவர் மாத்திரம் இடைப்படுவதல்ல, தன்னுடைய குமாரரும் குமார்த்திகள் மூலமாக பிசாசோடு இப்படிப்பட்ட காரியத்திலே அவர் ஈடுபட்டு அவனை தாழ்த்தி போடுவார். We come to the real times when Satan was set free one more times, and God will throw him into the lake of fire, and the fire will burn through all these things, all the rebels. இரண்டாவது முறையாக அவன் விடுவிக்கப்படும் போது பிசாசானவன் மறுபடியும் அவனை அந்த அக்னி கந்தகமான எரிகிறதான அக்னி தழலிலே அவனை தள்ளி போடுவார். ஆனாலும் தம்மோடு கூட பிள்ளைகளோடு கூட தான் இதை அவர் நடப்பிப்பார். Then we enter into the new heaven and new earth, the descending of the new Jerusalem, and God dwell among us on this earth forever and ever. ஆகவே எருசலேமாகிய அந்த மணவாட்டி அங்கிருந்து இறங்கி வந்து இந்த பூமியிலே தேவாதி தேவனாக இயேசு கிறிஸ்துவானவர் நித்தியமாய் இந்த பூமியிலே ஆட்சி செய்கிறவராயிருப்பார். You see, and that is why this kind of kingdom, they believe in Jesus as Savior, believe Jesus as a great shepherd, head of the church. He also believe in the kingdom will come. ஆகவே இயேசுவை ஆத்ம ரட்சகராக மாத்திரம் விசுவாசிப்பது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து பிரதான மெய்ப்பராய் சபையின் தலைவராய் இருக்கிறார் என்பது விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அவர் ராஜாதி ராஜாவாய் இந்த பூமியில ஆட்சி செய்கிறவராய் இருக்கிறார். அவரோடு கூட நாமும் ஆட்சி செய்கிறவர்களாய் இருப்போம் என்கிறதான நம்பிக்கையுடையவர்களாய் இருக்க வேண்டும். And therefore we emphasize on ecclesia. The Lord say in Matthew 6 verse 18 says that on this rock I will build my church, or build my ecclesia, and the gates of hell shall not prevail against it. ஆகவே இந்த அழைக்கப்பட்டதான கூடி வருகிறதான இந்த சபையை மேம்படுத்தும்படியாக இப்படியாக மத்தேயு 16:18 மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ பேதுருவா இருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபை அதாவது எக்லீசியாவை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்கிறார். You see, and then the scripture says that I will give the key of kingdom of heaven, and whatever you bind on earth shall be bound in heaven, whatever loose on earth shall be loose in heaven. ஆகவே தொடர்ந்து அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். And why we have the key? எதற்கு நமக்கு அந்த திறவுகோல் கொடுக்கப்பட வேண்டும்? Why we have the power to bind and to loose? எதற்கு இந்த கட்டும்படிக்கும் கட்டவிழ்க்கப்படும்படிக்கும் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும்? You know why? Because God want to close the gates of Hades through his church. ஏனென்றால் தம்முடைய சபையின் மூலமாக அந்த பாதாளத்தின் வாசலை தேவன் மூட விரும்புகிறார். The street where you are, the place where you are, you have the power, you have the authority to close the gates of Hades. ஆமென். ஆகவே நீங்கள் வாழுகிற தெருக்களிலே, நகரங்களிலே, இடங்களிலே அந்த நரகத்தின் வாசலை மூடுகிறதற்கான அதிகாரம் உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. I mentioned many times last 30 years ago when my church was on the street, on one of the street,
There are people committing suicide, jumping down from a high place. பலமுறை நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கடந்த 30 வருடங்களுக்கு முன்பாக நான் எங்களுடைய சபை இருந்த இடத்துல அந்த தெருவில் ஒரு குறிப்பிட்ட கட்டிடத்திலிருந்து அநேகர் தற்கொலை செய்து கொண்டிருந்தார்கள். We went and bind the spirit of suicidal, and the thing never repeats more than 20 over years until we have left the street, moved on another building. பாருங்க, நாங்கள் போய் அந்த இடத்துல கட்டி ஜெபிக்க ஆரம்பித்தோம். அந்த தற்கொலை செய்து கொள்ளுகிற காரியங்கள் நிறுத்தப்பட்டு விட்டது. சுமார் 20 வருடங்களுக்கு மேலாகியும் அப்படிப்பட்ட காரியம் அங்கு நடைபெறவில்லை. நாங்கள் அங்கிருந்து காலி செய்து வேறு இடத்துக்கு வந்து விட்டோம். So therefore, this kind of gospel create the believers who believe their individual responsibility is to govern the earth through the church, the ecclesia. அதாவது இப்படிப்பட்டதான நற்செய்தி நாம் விசுவாசிகளுக்கு சொல்லும் போது தன்னுடைய தனிப்பட்ட விதத்திலே இந்த பூமியை அவர்கள் ஆட்சி செய்ய போகிறார்கள், சபையின் வாயிலாக இதை செய்ய போகிறார்கள், ஆள போகிறார்கள் என்பதை நாம் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். Do they believe Do they believe in Jesus? Hold fast in their faith? Yes, definitely. அவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர் மேலே உறுதியாக இருக்க வேண்டும். அது செய்ய வேண்டிய காரியம்தான். Do they build the church? Yes, definitely. Ecclesia, the church must be firm and strong. சபை கட்ட வேண்டும், சபை வளர்ச்சி அடைய வேண்டும். ஆமாம், அதை நாம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியம்தான். But they believe in His governs the ground, the land, the earth through church. ஆனாலும் கூட இந்த பூமியிலே நாம் வாழ்கிற அந்த இடத்திலே நாம் ஆளுகை செய்ய வேண்டும், சபையின் மூலமாக அதன் மேல் அதிகாரம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் என்று அதையும் நாம் விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். And the peak of the faith they have is manifesting God's kingdom in the society and in nations. இதில் இந்த விசுவாசத்தின் மேலான காரியம் என்ன என்று பார்க்கும்போது அது சமுதாயத்திலும் நாடுகளிலும் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். And they see their personal growth is not just able to serve God, not only just have good relationship with God, but they see their personal growth is the authority, exercising authority to rule with God. அதாவது தங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சி எப்படியே காணப்பட்டு தேவனோடு கூட நெருங்கிய ஐக்கியத்திலே இருப்பது மாத்திரமல்ல, அவர்கள் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியிலே தேவனோடு கூட இணைந்து ஆட்சி செய்கிற அதிகாரத்தை செலுத்துகிறவர்களாய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய அந்த வளர்ச்சி காணப்பட வேண்டும். One of the very important issue in India is the church must raise up, not about how many numbers of believers, though is important, but it is whether the church can stand together and rule on this earth according to God's will. பாருங்க, இந்தியாவில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னவென்றால் சபையில நாம் எத்தனை ஆத்மாக்களை சேர்க்க வேண்டும் என்பது அதுவே நம்முடைய பெரிய ஒரு எண்ணமும் காரணமா இருக்கிறது. அதில் எந்த தவறும் இல்லை. சபையில நிறைய ஆத்மாக்கள் சேர்க்க வேண்டும் தான். ஆனாலும் கூட நாம் சபையோடு கூட சேர்ந்து சபையாய் எப்படி இந்த பூமியை ஆட்சி செய்ய வேண்டும் என்ற அப்படிப்பட்ட காரியத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். To make you easy to understand, that is, ecclesia is a spiritual or heavenly parliament on this earth. அதாவது எளிமையாக சொல்ல வேண்டுமானால் இந்த சபை என்பது இந்த பூமியிலே காணப்படுகிறதான பரலோக ஒரு சட்டமன்றமாய் காணப்படுகிறது. I want to go to Revelation chapter 5 verse 9 onwards. I want to explain something here. It says that, and they sang a new song saying, worthy are you to take the scroll and open its seals, for you were slain, and by your blood you ransomed people of God from every tribe, language, and people and nation. இந்த வெளிப்படுத்தல் 5:9 ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக விளக்க விரும்புகிறேன். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கும், அதன் முத்திரை உடைக்கும் பாத்திரராக இருக்கிறார். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்ட சகல கோத்திரங்களிலும், பாஷைக்காரர்களிலும், ஜனங்களிலும், ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. And then what he say, and you have make them a kingdom. Careful with the word kingdom. I put it kings, and praise to our Lord, and they shall reign on the earth.
பாருங்க எங்க மேலாய் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்னவென்றால், அதை நான் பார்க்க வேண்டும். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். It's not making you a citizen. Citizen has no power to reign, but he makes you a king. பாருங்க, அவர் உங்களை ஒரு சாதாரணமான பிரஜையாய் அங்கு உண்டாக்கவில்லை. நீங்கள் பிரஜைகள் என்றால் ஒரு சாதாரணமானவர்களாக இருப்பீர்கள். உங்களால் ஆட்சி செய்ய முடியாது. ஆனால் இங்கு தேவன் நம்மை எப்படி மாற்றுகிறார் என்றால், அரசாளுகிற ராஜாக்களாய் மாற்றுகிறார். Young's literal translation means that when they don't understand what's the meaning of that words, they won't change the meaning. They just put it literal. பாருங்க, இந்த யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் என்று சொல்லப்படுவது என்னவென்றால், அதனுடைய விளக்கம், அந்த வசனத்திற்கான விளக்கம் நமக்கு சரியாக தெரியாவிட்டால், எழுத்துப்பூர்வமாக அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை எழுத்துப்பூர்வமாக மொழியாக்கம் செய்வது தான் இந்த யங் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் என்று சொல்லப்படுவது. அதில் என்ன சொல்லுகிறது என்றால், And he translated kingdom as king. I don't know what is your translation in India, in Tamil. அதாவது இங்கு அந்த ராஜ்யங்கள் என்று சொல்லப்படுவதில் இங்கு ராஜாக்கள் என்று சொல்லப்பட்டு தான் அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. இந்திய தேசத்தில் உங்களுடைய மொழிகளில் அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. But the word original text is make you kings. ஆனால் அந்த மூல பாஷையின் பிரகாரம் பார்க்கும்போது தேவன் நம்மை ராஜாக்களாய் மாற்றியிருக்கிறார். No citizen can rule, but you need to be endorsed with power. The moment you endorse with power, you become a member of the parliament. You become kings in some way. பாருங்க, எந்த ஒரு பிரஜையுமே அதிகாரம் செலுத்தி தேசத்தை ஆள முடியாது. ஆனால் நீங்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினராக மாறும்போது உங்களுக்கு அந்த ஆளுகிற திறமையும் வாய்ப்பும் கொடுக்கப்படுகிறது ராஜாக்களைப் போல. You see, the kingdom of God is like a master who give or entrusted his servants with money, and they are to take the efforts to use that money to make some gain or do some business. பாருங்க, இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது எதற்கொப்பிட்டப்படுகிறது என்றால், ஒரு இடத்துல பொறுப்பை கொடுக்கப்பட்டு அந்த பணத்தின் மூலமாக அவன் எப்படி பெருக்கத்தை உண்டாக்குகிறான் என்று பார்க்கிற விதத்திலே உதாரணமாக அப்படி தேவனுடைய ராஜ்யம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. And those who make more, for example, one person who have only 1 mina and they make 10 minas, the Lord say, well done. அதாவது யாரிடத்துல எந்த காரியம் கொடுக்கப்பட்டு அதை அவன் எப்படி உபயோகப்படுத்துகிறான் என்று பார்க்கும்போது, ஒருவன் ஒரு ராத்தலினாலே 10 ராத்தல் ஆதாயத்தை அவன் படுத்திக் கொள்ளும் போது, What is the reward besides well done? These two words of praises. பாருங்க, அவனுக்கு கொடுக்கப்படுகிறதான அந்த வெகுமதியின் மத்தியிலும் கூட அவனுக்கு சொல்லப்படுகிறதான ஒரு காரியம் என்னவென்றால், And the Bible says that you have been faithful in a very little, you shall have authority over 10 cities. பாருங்க, வேதவசனம் சொல்லுகிறது, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடினாலே 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So can you imagine that, or I should put this way, God never say nonsense. Pardon, Pastor? I want to put it this way, God will never say anything is nonsense. பாருங்க, தேவன் எதையுமே, நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவர் எதுவும் அங்கு ஒரு முட்டாள்தனமாக தேவன் சொல்ல மாட்டார். அவர் சொல்வதில் ஒரு அர்த்தம் இருக்கும். Whatever Jesus say is true, that it may be literally true. பாருங்க, அவர் சத்தியத்தை சொல்லும்போது, உண்மை சொல்லும்போது, அது எழுத்தின் பூர்வமாக அது உண்மையாயும் சத்தியமாயும் அந்த அர்த்தத்தை உள்ளடக்கியதாயும் காணப்படும். And you shall receive authority over 10 cities. ஆகவே நீங்கள் அந்த 10 பட்டணங்களுக்கான அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இருப்பீர்கள். Could it be in the millennium, God is according to your faithfulness in different cities, in different places, and you faithfully reign and watch over the cities, and you receive that kingdom, that authority, according what you do on the earth.
அந்த 1000 வருட சாட்சியிலே உங்களுடைய உண்மைத்தன்மை நிமித்தம் உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே நீங்கள் செய்த காரியத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு நீங்கள் அந்தந்த பகுதிகளிலே உங்களுடைய உண்மைத்தன்மையின் அடிப்படையிலும் விசுவாசத்தின் அடிப்படையிலும் ஆளுகை செய்வதற்கான காரியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். So just do a little bit revisions. That simplified gospel, the individual responsibility is believe in Jesus and hold fast to the faith. பாருங்க, அந்த எளிமைப்படுத்தப்பட்ட நற்செய்தியினுடைய விசுவாசத்தில் இப்படியாக சொல்கிறோம். அவர்களுடைய தனிப்பட்ட பொறுப்பு எப்படி இருக்கும்னால், இயேசுவை விசுவாசித்து உறுதியாய் பற்றி கொண்டு அந்த விசுவாசத்திலே உறுதியாய் இருத்தல். The church-centered gospel is more like leading others to believe in Jesus and establish more churches on the earth. இந்த 2வது பார்த்த விதத்திலே சபை மையமாகப்படுத்தப்பட்ட நற்செய்தியில் விசுவாசத்தின் காரியத்தில் என்னத்தை பார்க்கிறோம் என்றால், இயேசுவை விசுவாசித்து மற்றவர்களை சபைக்கு வழிநடத்தி பூமியில அதிகமான சபைகளை நாம் நிறுவனம் செய்வது அப்படிப்பட்ட காரியம். And the kingdom-centered gospel is more like govern the earth through the ecclesia. ஆனால் 3வது பார்த்த ராஜ்யத்தை மையமாக வைத்துக்கொண்ட அந்த சுவிசேஷத்தின் நற்செய்தி விசுவாசத்தில் என்ன பார்க்கிறோம் என்றால், திருச்சபையின் மூலம் நாம் சபையின் மூலமாக பூமியை ஆட்சி செய்கிறவர்களாய் காணப்படுவோம். The peak of faith for simplified gospel is character, holiness. இந்த எளிமையாக்கப்பட்ட சபையில் அந்த நற்செய்தியில் விசுவாசத்திலுடைய அந்த உன்னத நிலைமை என்னவென்றால், பரிசுத்தமாக்குவதிலே நாம் பூர்ணப்பட்ட அந்த நம்முடைய குணநலத்திலே முன்னேறுவது. And for the church type is service, effective services within the church. ஆனால் 2வது காரியத்தில் பார்க்கும்போது தேவ சபையில் பயனுள்ள சேவையை ஊழியத்தை செய்வது. And the kingdom types is manifesting God's kingdom in society and nation. 3வது தேவனுடைய ராஜ்யத்தை மையமாக வைத்த காரியத்திலோ சமூகத்திலும் நாடுகளிலும் தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்துவதற்கான காரியம். Okay, I want to speed up a little bit. Let's ask about you. A pastor perspective on the pastoral area they serve. அதாவது இன்னும் துரிதமாக சொல்லி முடிக்க போகிறேன். இப்போது உங்களை குறித்ததான காரியம், அதாவது போதகர்களாகி நீங்கள் செய்கிறதான அந்த ஊழியத்தின் அந்த பகுதியிலே குறித்த போதகரின் பார்வை எப்படியாக காணப்படுகிறது? Which are the emphasis or what are you emphasizing in your ministry? உங்களுடைய ஊழியத்திலே அந்த மேய்ப்பனுடைய ஊழியத்திலே எதை நீங்கள் மேம்படுத்தி முக்கியத்துவப்படுத்தி காட்டுகிறீர்கள்? It is just establish a healthy spiritual life for individuals, believers. தனிப்பட்ட விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய திடகார்த்தமான ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய காரியத்தை நிறுவுவதா? Okay, without members you cannot have church. So strong members is important. ஆகவே விசுவாசிகளாமல் சபையை நாம் ஸ்திரப்படுத்த முடியாது. ஆகவே நமக்கு பலப்படுத்தப்பட்ட நல்ல ஆரோக்கியமான விசுவாசிகள் தேவையா இருக்கிறது. Some people they will see that their spheres of ministry is building a healthy and growing church. அநேகர் இப்படியாக நல்ல விசுவாசிகளை ஏற்படுத்தி நல்ல ஆரோக்கியமான சபை கட்டுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். That is very important as well. அது எல்லாவற்றை காட்டிலும் மிக முக்கியமான காரியம் தான், ஆரோக்கியமான விசுவாசிகளை உருவாக்கி ஆரோக்கியமான சபை கட்டுவது. But for a kingdom-centered gospel, pastors will think about establish God's kingdom in the community and also in the nation. தேவனுடைய ராஜ்யத்தை மையமாக வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த நற்செய்தியின் காரியத்திலே போதகரானவர் சபையானது சமுதாயத்திலும் தேசத்திலும் தேவனுடைய சித்தத்தையும் ஆளுகையும் நடப்பிக்கிற ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியதாய் காணப்படுகிறது. So this is also one of the things that as a pastors we need to examine ourselves. Is our ministry is only focus on one person or focus on the church, but do we focus on also the kingdom, the community and the nation? ஆகவே போதகர்களாகிய நாம் நம்முடைய ஊழியத்திலே இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறதா என்று காணப்பட வேண்டும். வெறும் தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் பார்த்து தனிப்பட்ட ஒருவரை மாத்திரம் உருவாக்குறோமா, அல்லது சபையிலே மாத்திரம் நம்முடைய கவனம் இருக்கிறதா, அல்லது நம்முடைய சமுதாயத்திலும் தேசத்திலும் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் நிறுவுகிறவராக காணப்படுகிறோமா என்று நாம் ஆராய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். You see, we need both three. We need all three. பாருங்க, நமக்கு இந்த எல்லா 3 விதமான காரியங்களும் நற்செய்தியும் விசுவாசம் நமக்கு தேவையா இருக்கிறது. Okay, the message is served to give you some awareness. Is not
condemn anyone is not saying that you are doing wrong. பாருங்க, நீங்க ஏதோ தவறா செய்கிறீங்க, நீங்க இப்படி செய்கிறீர்கள் என்று உங்களை கண்டனப்படுத்துவதற்காக இது சொல்லவில்லை. உங்களுடைய ஊழியம் மேம்படவும் இதை சொல்லுகிறேன். Okay, the remaining time I'm going to talk about anointing. இன்னும் கொஞ்சம் இருக்கிற இந்த நேரத்தில் அபிஷேகத்தை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். Okay, we talk about grace is free, it's for salvation. அந்த கிருபையின் மூலமாக ரட்சிப்பு கொடுக்கப்படுகிறது என்ற அந்த கிருபையின் காரியங்களை பார்த்தோம். Then we talk about charisma, gifts, including your ministry and also your calling. அதாவது அந்த கரிஸ்மா என்று சொல்லப்படுகிறதான தேவனுடைய வரங்கள் ஈவை குறித்து பார்த்தோம். அதில் ஊழியம், நமக்கு இருக்கிறதான அழைப்பை பார்த்தோம். And you need to really put in your efforts really to grow the gifts, or put in your effort also enter into your calling, become the person what God wants you to become. ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த வரங்களிலே நாம் மேம்படுத்துவதற்கு நாம் முயற்சியாக்கான காரியங்களை செய்து முயற்சி அடைந்து நம் கொடுக்கப்பட்டிருக்க ஊழியத்துக்கும் அழைப்புக்குமான வித்தியாசத்தை கண்டறிந்து அதிலே செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். But anointing is a reward. Is a gift, but it is a reward that requires effort and dedication. பாருங்க, அபிஷேகம் என்பது அதுவும் ஒரு வரம்தான். ஆனாலும் கூட அபிஷேகத்தை செயல்படுத்துவதற்கு முயற்சி மற்றும் அபிஷேகம் தேவைப்படுகிறது. And anointing will manifest God's power and presence. இந்த அபிஷேகமானது தேவன் நமக்கு கொடுக்கிறதான அபிஷேகம் நம்மில செயல்பட வேண்டுமானால் இந்த வல்லமையும் தேவனுடைய பிரச்சனத்தை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. Meaning so important for us to really understand that we need to require effort, put in efforts, so that God will show up in our ministry. நாம் முயற்சிகளை எடுக்கும்போது தான் தேவன் நம்முடைய ஊழியத்திலே அவர் வெளிப்படுகிறவராய் காணப்படுகிறார். And Paul was ministering in he was minister in this the city of Corinth, in the Corinthian church. அப்போஸ்தலனாகிய பவுலானவர் கொரிந்து சபையிலே தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். And he mentioned something, that his ministry is not only through words of wisdom, but in demonstrations of the power and of the spirit and of power. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியம் வெறும் மனுஷனுடைய ஞானத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படியாக அப்படிப்பட்டதான வல்லமினாலே நிரப்பப்பட்டதாய் காணப்பட்டது. Meanings that in a modern city, a great city, people with fame, riches, knowledge, intellectual, the only thing can draw people, it is through the anointing. பாருங்க, இப்படி பெரிய விதமான பட்டணத்திலே அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக எல்லாவித செயல்பாட்டு திறமையினாலே நிரப்பப்பட்ட வளர்ந்திருக்கிறதான நகரங்களிலே நம்முடைய இந்த வார்த்தை கிரியை செய்ய வேண்டுமானால் அதற்கு அபிஷேகம் தேவைப்படுகிறது. Giftings is different. Gifting is what God has given you, and you should just pray for the things that God has designated for you. பாருங்க, வரங்கள் என்பது நாம் விரும்புகிற காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வதல்ல. வரங்கள் என்பது தேவன் நமக்காக வைத்திருக்கிறதான நியமிக்கப்பட்ட காரியத்தை நாம் ஜெபத்தோடு பெற்றுக்கொள்வதுதான் வரங்கள். If you are a teacher, don't ask for gifts. I want to be a prophet. Okay, you see, God has a different plan for everyone. பாருங்க, நீங்க ஒரு போதிக்கிற ஊழியத்திலே தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருப்பாரானால் நான் ஒரு தீர்க்கதரிசியா இருக்க வேண்டும் என்று நீங்கள் அப்படி நினைக்க கூடாது. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தோடு அழைப்பும் வரங்களை கொடுத்திருக்கிறார். But anointing is different. Anointing is something that you need to put in effort. God will reward you with his anointing. ஆனால் இந்த அபிஷேகம் என்பது வித்தியாசமானதாய் காணப்படுகிறது. இந்த அபிஷேகத்தை நீங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்கும்போதுதான் அந்த அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கப்படும். I will talk about anointing very short while, but I want to really address that our anointing need to be continue restore. Meaning that you may use up your anointing in this ministry, in particular event or particular preaching, then you need to quiet yourself, replenish that anointing.
பாருங்க, நீங்கள் இந்த அபிஷேகத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் காணப்படுகிறீர்கள். ஏதோ ஒரு கூட்டத்தில் மாத்திரம் செயல்படுத்தப்பட்டு அப்படி விட்டு விடுதல்ல. அப்புறம் அமைதியாய் கடந்து போய் இன்னும் அதை அதிகமாய் நாம் அந்த அபிஷேகத்திலே பெருகுகிறவர்களாய் அதை திரும்ப பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And not only that, anointing need to be accumulated and it need to be elevated or to upgrade if possible through ministry. அதாவது அந்த அபிஷேகத்தை நாம் அப்படியே சேர்த்து வைத்துக் கொள்வது மாத்திரமல்ல, அந்த அபிஷேகத்தின் நிலைமையிலே நாம் பெருகுகிறவர்களாகவும் அந்த அபிஷேகத்தை நாம் பயன்படுத்துகிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். You see, if you have the wrong idea about grace, everything is free, doesn't have to put on effort, you will never enter into anointed ministry because anointing is come with effort. You need to pay the price. அதாவது கிருபையினாலே நான் பெற்றுக்கொண்டு விட்டேன், ஆகவே மற்ற காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு நான் எதுவும் செய்ய தேவையில்லை என்று நாம் முயற்சி செய்யாமல் இருந்து போய்விடக்கூடாது. அபிஷேகம் என்பது நாம் முயற்சி செய்தால்தான் நமக்கு கிடைக்கும். ஆகவே நம்முடைய முயற்சிகளின் நிமித்தம் இந்த அபிஷேகம் நம்மிலே பெருகுகிறதாய் காணப்படுகிறது. You see, you receive gifts come from the sovereignty of the Holy Spirit, but anointing is accumulation of anointing follows in a certain pattern and secret. பாருங்க, இந்த வரங்களை பெறுவது பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகையிலிருந்து அவர் நமக்கு வருகிறதாய் காணப்படுகிறது. ஆனால் அபிஷேகம் என்பது நம் அபிஷேகத்தை பெற்று நம்மிலே தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் அது குறிப்பிட்ட ஒரு முறையும் ஒரு ரகசியத்தையும் அது பின்பற்றுகிறதாய், அதன் வாயிலாக தான் நமக்கு அந்த அபிஷேகம் வருகிறதாய் காணப்படுகிறது. See, we must desire or pursue after anointed ministry, not pursuing anointed minister. You need to pursue the anointed ministry on your own. பாருங்க, ஒரு அபிஷேகம் செய்யப்பட்டதான ஊழியத்திற்கு ஆசைப்பட்டு நாம் பின்தொடர்கிறோம். நாம் வெறும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் மாத்திரமல்ல, அபிஷேகத்தினாலே நம்முடைய ஊழியம் நிரப்பப்பட்டதாய் காணப்பட வேண்டும். No matter how anointed the IMT preacher week by week been teaching you, but you personally need to pursue after anointing. பாருங்க, இந்த ஐஎம்டி கூட்டத்திலே அபிஷேகப்பட்டதான ஊழியனாய் நான் உங்களுக்கு போதித்தாலும் கூட நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அதை பின்தொடர்ந்து சென்று அதை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். When you serve with anointing, and your ministry will be different, will completely different. நீங்கள் அபிஷேகத்தோடு கூட ஊழியம் செய்யும்போது உங்களுடைய ஊழியம் வித்தியாசமாய் காணப்படும். You see, Jesus 40 days fasting. When he returned, he returned with great power, and everyone noticed that anointing. இயேசு கிறிஸ்துவான அந்த 40 நாட்கள் உபவாசத்திற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவான் திரும்பி வந்து ஊழியம் செய்த போது அபிஷேகத்தோடு வல்லமையான காரியத்தை நிமித்தம் ஊழியம் செய்தார். ஜனங்கள் அந்த அபிஷேகத்தை பார்த்தார்கள். How Apostle Peter introduced Jesus. He say, God anointed Jesus of Nazareth with Holy Spirit and with power. பேதுரு இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தும் போது இப்படியாக சொல்லுகிறார், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று அப்படி சொல்லுகிறார். You see, the woman with the issue of blood was healed by Jesus' anointing. பாருங்க, அந்த ரத்த போக்கினால் கஷ்டப்பட்டதான அந்த சகோதரி இயேசுனுடைய அபிஷேகத்தின் நிமித்தமாக குணமாக்கப்படுகிறார். When Jesus didn't aware about her, and she come from the back, the moment she touches the garments, Jesus felt there's anointing flow up from him. இயேசு தன்னை அறியாதிருந்த போதும் அந்த சகோதரி அவருக்கு தெரியாமல் வந்து இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமடைந்தால் அவருடைய வஸ்திரத்தை தொடும்போது அங்கு அபிஷேகம் கடந்து போனது என்று நாம் பார்க்கிறோம். It's very real for Jesus Christ, and it's very real for every anointed minister. இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இந்த அபிஷேகம் உண்மையா இருந்ததோ அது போல அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஊழியருக்கும் இது ஒரு உண்மையான காரியமாய் காணப்படுகிறது இந்த அபிஷேகமானது. Because of time, I would rush through, and I want to say something about anointing, how you have anointing. ஆகவே நேரமில்லாத சீக்கிரமா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு எப்படி இந்த அபிஷேகம் இருக்கிறது என்றால் அதை குறித்து சொல்ல விரும்புகிறேன். Of course, people will think that fastings, reading the word of God, praying,
have quiet with God, quietly with God, is a accumulating of anointing. Yes, that practice is totally true. பாருங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உபவாசிக்கணும், ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கணும். அதெல்லாம் உண்மைதான். அப்படி செய்யும்போது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். But nevertheless, the logic is here. It's a process of pruning, a lifelong work of God in us. பாருங்க, அதை காட்டிலும் ஒரு முக்கியத்துவமான காரியம் இங்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், சீர்படுத்த வேண்டிய காரியங்களை, வெட்டிவிட காரியங்களை நாம் வெட்டிவிட வேண்டியது மிக அவசியமாய் காணப்படுகிறது. When the Lord prunes your lifestyle, when God starts to prune you, and you will create a deeper intimacy relationship with God. தேவன் உங்களை அந்த சீர்திருத்தும் போது, பூர்ணப்படுத்தும் போது, சுத்திகரிக்கும் போது, நீங்கள் தேவனுடைய உறவிலே இன்னும் ஆழமாய் கட்டப்பட்டவர்களாய் காணப்படுவீர்கள். When the enemy try to harm you, to slow you down, but at the same time, the Lord used that opportunity to prune you to get near with Him. சத்ருவானவன் உங்களை தாமதப்படுத்தி உபயோகப்படுத்தப்பட விடாமல் தடுத்து நிறுத்துகிறதான அந்த வேளையிலே தாமே தேவன் உங்களை சுத்திகரித்து மறுபடியும் உங்களை உபயோகப்படுத்த விரும்புகிறார். And our relationship with the Lord connect us to God's grace and more blessing that is called anointing. ஆகவே அந்த உறவிலே நாம் நிலைத்திருக்கும் போது தேவன் எப்படி நம்ம இணைக்கிறார் என்றால், அது தேவனுடைய கிருபையின் வாளாக நம்ம இணைத்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். You all know that since I went back from India, I've suffered my shoulder pain, my neck pain. Then I realized that I have this kind of pinched nerves in my spine. அதாவது இந்திய தேசத்தை விட்டு கடந்து போன பிறகு என்ன நடந்தது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியுமே. என்னுடைய அந்த ஸ்பைனல் கார்டில், அந்த தோள்பட்டை பகுதியிலே, கழுத்து பகுதியிலே அந்த குத்துகிறதான வலி போன்ற அந்த வலியின் அனுபவத்துக்கு கூட நான் கடந்து போனேன். 1 month, I thought it will get it through by its own, but the 1 month is severely painful. But that painfulness drew me to God like never before. கடந்த 1 மாதமாக மிக வலியுடன் நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் இந்த வலியின் அனுபவம் தான் என்னை அதிகமாக தேவனுடைய சமூகத்திலே கடந்து போக வைத்தது. And my works was delayed, slowed down, but at the same time, I continue catch up with the preaching. It is like a pruning of my time and my rest and my relationship with God. பாருங்க, இப்படிப்பட்ட நேரத்தில் அது என்னுடைய ஊழியத்தை தாமதப்படுத்தினது. ஆனாலும் கூட என்னுடைய ஊழியத்தில் நான் ஈடுபட்டேன். தேவனுடைய சமூகத்தில் போய் காத்திருந்தேன். தேவன் என்னை சுத்திகரிக்கிறதான அந்த அனுபவத்துக்கூடாகவும் நான் கடந்து போனேன். Wow, I need to rest more. Wow, I need to minister. Wow, I need this, I need that. You know, many things I have to shake off. You know why? Because this is a pruning process. அநேக காரியங்களை இப்படியாக நான் சரிப்படுத்த வேண்டியதாக இருந்தது. நான் இளைப்பாற வேண்டியதாக இருந்தது. நான் ஊழியத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது. மற்ற காரியத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் கூட இந்த சுத்திகரிக்கப்படுகிறதான அனுபவத்துக்கூடாக நான் கடந்து போக வேண்டியதாய் காணப்பட்டது. Because I need to lie down a lot of hours resting. I cannot work more. And I start to cut down all the carbs, means rice, noodles, bread, all those carbohydrates. You see my body change, become slimmer. My health become better. பாருங்க, நான் தவிர்க்க வேண்டிய காரியங்களை தவிர்க்க வேண்டியதாயிட்டு. நான் அதிக நேரம் இளைப்பாற வேண்டும், வேலை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நான் ஒரு சில காரியத்தை தவிர்க்க வேண்டியதாக இருந்தது. இந்த அரிசி போன்ற உணவுகள், நூடுல்ஸ், இப்படி நான் மற்ற இந்த காரியங்களை தவிர்க்கும் போது என்னுடைய சரீரம் மிகவும் மெலிந்து காணப்பட்டது. இதையெல்லாம் நான் தவிர்க்க வேண்டியதாக இருந்தது. You see, if we want to see everything, yes, a spiritual warfare, you all know. Yes, there's a pain, the physical weakness, yes, I know. But at the same time, I know, God, you are using both of these for your beautiful purpose. இந்த ஆவிக்குரிய இந்த யுத்தத்தில், போராட்டத்தில் இப்படிப்பட்டதான சரீர நோவுக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியதாயும் சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயும் காணப்படுகிறது. இதன் வாயிலாக தேவன் நம்மை அழகுபடுத்தி நம்மை கட்டுகிறவராய் காணப்படுகிறார். So John 15 verse 1 to verse 7, I will asking you to read it while the meeting is over. ஆகவே இந்த யோவான் 15ஆம் அதிகாரம் 1 - 7 நீங்கள் இந்த கூட்டத்திற்கு பிறகு நீங்கள் அது தனிமையாக நீங்கள் வாசியுங்கள். But I want to just throw a few
points before I'm going to end. First one, ம். நான் முடிப்பதற்கு முன்பாக இந்த குறிப்பை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். first one is maintain a pure life. முதலாவது இந்த பரிசுத்தமான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். Holiness is not didn't commit any sin. Holiness is called set apart. Make yourself belongs to God. Maintain a pure life. அதாவது இந்த பரிசுத்தம் என்பது பாவத்தோடு கூட இணைந்து வாழுகிறதுல உங்களுக்காக நீங்கள் தனிமைப்படுத்தி கொண்ட ஒரு காரியம், கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணப்படுத்தி பிரதிஷ்டை பண்ணி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. You see, your thoughts is an unspoken word. Your thoughts is something that is what you are thinking and what you are trying to reason. That is your thought. உங்களுடைய சிந்தனை என்பது நீங்கள் அதில் என்ன யோசிக்கிறீர்கள், என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை வகையறுக்கிறீர்கள். வார்த்தையினாலே சொல்லப்படாதது சிந்தனையிலே வெளிப்படுகிறதான உள்ளான யோசனைகளை குறிக்கிறதா இருக்கிறது. Your words is can hear by others, but sometimes your words is not what you are truly means. அதாவது உங்களுடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களால் கேட்கப்படுகிறதான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அநேக நேரத்தில் நாம் வாயின் வார்த்தைகளை பேசுவது அது அப்படியே நம்முடைய சிந்தனையிலே இருப்பதை நாம் பேசுவதல்ல. Do you know why you cannot lie to God? Because God examine your thoughts. It's not examine just your word. ஏன் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பொய்களை மறைக்க முடியாது என்றால், தேவன் நம்முடைய வார்த்தைகளை மாத்திரமல்ல நம்முடைய சிந்தனைகளை அவர் வகையறுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய சிந்தனை அவருக்கு தெரியும். People may mislead by your words, but God will never mislead by your thoughts. பாருங்க, வாயின் வார்த்தைகளாலே ஜனங்கள் தவறுதலாய் நடத்தப்படலாம், உங்களை தவறாக புரிந்து கொள்ள. ஆனால் உங்களுடைய சிந்தனை நிமித்தமாக தேவன் எப்போதும் உங்களை இப்படி தவறுதலாய் நினைத்து விட முடியாது. உங்களுடைய சிந்தனையின் அடிப்படையிலே அவர் உங்களை புரிந்து கொள்வார். Sometimes we have many thoughts in us. அநேக நேரத்தில் பலவிதமான சிந்தனைகள் நமக்கு வருவதுண்டு. We sometimes don't even know why we think that way. ஏன் இப்படி யோசிக்கிறேன் என்பது அநேக நேரத்தில் நாம் அறியாமல் இருக்கிறோம். But God knows what is in your heart. What is the intention? Your heart is the one who control your mind. பாருங்க, உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை தேவன் அறிகிறார். அந்த இருதயத்தின் நிமித்தமாக தான் அந்த சிந்தனைகள் வெளிப்படுகிறதா இருக்கிறது. தேவன் அந்த இருதயத்தையும் பார்க்கிறவரா இருக்கிறார். And Hebrew 4 mention about the sword of the spirit, the word of God, like two-edged sword. He can separate between your thoughts and your intention. அதாவது எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறபடி இருதயத்தினுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் தேவன் வகையறுக்கிறவராக இருக்கிறார். தம்முடைய வசனமாக அவையின் பட்டயத்தின் மூலமாக அதை வகையறைத்து பார்க்கிறவராக இருக்கிறார். Anointing is developed not only through not sinning, not committing sin. பாருங்க, இந்த அபிஷேகத்தில் பெருகுவது என்பது வெறும் பாவம் செய்யாமல் இருப்பதனால மாத்திரம் நான் அபிஷேகத்தில் பெருகுவதல்ல. But it's the purification of your words when people can see, your thoughts where you can realize, and also your intention where God matters most. பாருங்க, ஜனங்கள் உங்களுடைய வாயின் வார்த்தைகளை பார்க்கும்போது அதில் சுத்திகரிக்கப்பட்ட வார்த்தைகளாகும். தேவன் உங்களுடைய யோசனைகளையும் உங்களுடைய நடக்கைகளை பார்க்கும்போது அதில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படுவதையும் உங்களுடைய யோசனைகள் சுத்திகரிக்கப்பட்டதா இருக்கிறதை பார்க்கும்போது அபிஷேகம் பெறுகிறதா இருக்கிறது. I wish my preaching can enlighten your mind, but the more important is I wish that the word of God that I preach can reprogram your hearts that you truly want Jesus Christ alone. பாருங்க, என்னுடைய வார்த்தைகள் உங்களுடைய சிந்தனைகளை தூண்டுகிறதாய் காணப்பட்டாலும் கூட அந்த தேவனுடைய வசனமானது மறுபடியுமாக உங்களுடைய இருதயத்திலே அது தேவன் எனக்கு வேண்டும், இயேசு வேண்டும் என்று இயேசுக்கு நேராக வழி நடத்துகிறதான் அந்த வார்த்தையானது உங்களுக்கு இருதயத்திலே கிரிச்சுகிறதாய் காணப்பட வேண்டும். Only from there you can develop a good habit of life
and continue to draw closer to God. இப்படியாக செய்வது நிமித்தமாக தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் நடத்தையின் மூலமாக தொடர்ந்து தேவனை பின்பற்றுகிறவர்களாய் காணப்படுவீர்கள். Then we talk about second one is to be faithful and focus on God. இரண்டாவது காரியம், நாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்து தேவன் மேலே நாம் கண்ணோக்கமும் கவனமாய் இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Concentrate on Him. Ask for Him for guidance. Ask everything before you do. Fix your eyes on Jesus Christ. Seek His direction. நீங்கள் எதை செய்வதற்கு முன்பும் தேவனை கலந்து ஆலோசித்து அவருடைய வழிநடத்தலை காணுங்கள், தேடுங்கள். அவர் மேலே உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும். உங்களுடைய கண்களை எப்போதும் நீங்கள் அவர் மேலே பதித்து அவருடைய வழிநடத்துதலை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். And always declare, this is what I always try to learn, and I hope that you can learn. I tell you that in every circumstances, praise God. நான் இதை தான் செய்கிறேன், இதை தான் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நீங்களும் இதை கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நான் தேவனை துதிக்கிறவனாய் காணப்படுகிறேன். Every time you just ask God, my God, I completely belongs to you. Let me love you more. ஆகவே நீங்கள் எப்போதும் இதையே சொல்லுங்கள், செய்யுங்கள். ஆண்டவரே, நான் முற்றிலுமாக நான் உமக்கு சொந்தமானவன், நான் உம்மை இன்னும் அதிகமாக நேசிக்கட்டும் என்று இதை நீங்கள் அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Always seek God's presence. So every time when you're driving, every time when you're in the bus, or every time you use a earpiece to listen to worship music, or you just inside you just say, God, I long for your presence. I don't want to stay out from your presence. I want to stay in your presence. ஆண்டவரே, நான் எப்போதும் உம்முடைய பிரசன்னத்திலே நிலைத்திருக்க வேண்டும். உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நான் வழி விலகி போகக்கூடாது. ஆகவே உம்முடைய மெல்லிய சத்தத்தை எப்போதும் நான் கேட்க வேண்டும். நான் ஒருவேளை வாகனத்தை ஓட்டி சென்றாலும், பிரயாணம் செய்தாலும், எதை செய்தாலும் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் தேடி அதை வாஞ்சிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் எல்லா நேரத்திலும். The last one, place God above all else. Make sure that you did that. Everything God must be first. நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவனே மேலானவராய் முதன்மையானவராய் காணப்பட வேண்டும். You see, when we are praying, when we do IMT ministry in India, we see signs and wonders. One times, those leaders, those guys in my team, come to ask me in the bus, Pastor, what do you feel when you heal someone, when you pray for someone? What do you feel? இந்திய தேசத்தில் நாங்கள் ஐஎம்டி ஒழித்து செய்யும்போது அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்தது. அப்போது என்னுடைய குழுவில் இருக்கிறதான அந்த குழு தலைவர்கள் என்னிடத்தில் கேட்பார்கள், பாஸ்டர், நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீர்கள், என்ன விரும்புகிறீர்கள் என்று இப்படியா என்னை கேள்வி கேட்பார்கள். You saw vision, or you feel electrified, fire, or you just goosebump? What do you feel? நீங்கள் புத்துணர்ச்சி அடைவீர்களா, ஏதோ ஒரு மின்சார சக்தி உங்களை தொடுவது போல உணர்வீர்களா, அல்லது ஒரு தரிசனத்தை பார்க்கிறவர்கள் போல பார்க்கும்போது இந்த அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்குமா என்று என்னை பார்த்து கேட்பார்கள். I tell them I didn't feel anything, but I only believe in the word of God. நான் சொல்லுவேன், எந்த விதமான காரியத்தை நான் உணர மாட்டேன், ஆனால் ஒன்றே ஒன்று, நான் தேவனுடைய வசனத்தை மாத்திரம் நான் அப்போது நம்பி விசுவாசிப்பேன். If God want to show me something great, it's a bonus. If God didn't show me anything, I will never fix my eyes on the sick, the patient, or the person in weakness, but fix our eyes on God alone. I don't even care or fix my focus on my body sensation. No, I'm not doing that. என்னுடைய சரீர உணர்ச்சிகளை அப்போது நான் சார்ந்திருக்க மாட்டேன். வேற ஒரு தரிசனமோ மற்ற காரியங்கள் கொடுத்தால் அது ஒரு போனஸை போல நினைத்து நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனாலும் கூட எந்த ஒரு காரியங்கள் அங்கு நடைபெறாவிட்டாலும் என்னுடைய கண்களை கிறிஸ்துவின் மேலும் அவருடைய வார்த்தையின் மேல் மாத்திரம் பதித்திருப்பேனே தவிர அந்த வியாதியஸ்தர் மேலேயோ மற்ற என்னுடைய சரீர உணர்ச்சிகளையோ நான் சார்ந்திருக்க மாட்டேன். என்னுடைய கண்கள் கிறிஸ்துவை பதித்திருக்கும். You see, the word of God will never change. So you can fix your eyes on the word of God. ஆகவே வேத வார்த்தை ஒருபோதும் மாறாததாய் காணப்படுகிறபடினாலே எப்போதும் உங்களுடைய கண்களை நீங்கள் அந்த வேத வசனத்தின் மேல் பதித்தவர்களாய் காணப்பட வேண்டும். Let's say Holy Spirit speak to you. பரிசுத்த ஆவியானவரே என்னோடு கூட பேசும் என்று அப்படி சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Then you must realize that then when the Holy Spirit inspires you, and you must pay a price.
பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு உங்களை ஊக்குவிக்கும்போது நீங்கள் அதற்கான கிரயத்தை விலை செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Hallelujah. We want to end here நாம் இப்போது முடிக்கலாம். and pray that God speak to you. தேவன் உங்களோடு பேசும்படி நான் ஜெபிக்கிறேன். Heavenly Father, I want to give thanks to you for you are good. பரலோக பிதாவே, நீர் நல்லவராக இருக்கிறபடினாலே உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். Thank you that you are always here for us. ஆண்டவரே, நீர் இங்கு எப்போதும் எங்களுக்காக இருக்கிறவராக இருக்கிறீர். Thank you, Lord, that you are always here to show yourself strong. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் பலமுள்ளவராய் வெளிப்படுத்தும்படிக்கு எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். And help us, Lord, in this very moment, rely on you and know that you are the one who anointing us. ஆண்டவரே, எப்போதும் நாங்கள் உம்மை சார்ந்தவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி ஏனென்றால் எங்களை அபிஷேகிக்கிறவர் நீராக இருக்கிறீர். I pray through this word, you transform our ministry, you change the emphasis, you increase, you put in more add-on so that the gospel we preach will be more complete. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக இன்னும் நாங்கள் மேம்படுத்தப்படவும் பெருகுகிறவர்களாய் காணப்படவும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதிலே மேம்பட்டு சிறந்து விளங்குகிறவர்களாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். In the name of Jesus, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. Thank you, everyone. ஆமென்.